அல்ல. அவளுடைய தந்தை சேது கணேஷ் அவர்கள் எப்பேற்பட்ட இசைக்கலைஞர் என்று எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, அவர் வாசிக்காத வாத்தியமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஹார்மோனியம்னா அதில் உட்காந்துருப்பார், வயலின்னா வயலின் வாசிப்பார், மிருதங்கம்னா அதுவும் பண்ணுவார். இதில் எல்லா நிறைய குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டுருக்கார். இப்போ அவருடைய குழந்தை செல்வி ஷியாமளா 5 வயது முதல் இசை பயின்று வருகிறாள். தந்தையிடம் வாய்ப்பாட்டு, ஹார்மோனியம் மற்றும் வீணை கற்றுக்கிறார், பயின்றார். தற்பொழுது பாண்டிச்சேரி திருமதி டி விஜயலட்சுமி அவர்களிடம் வாய்ப்பாட்டு கற்றுக்கொண்டு வருகிறார். வயலின் இசையினை திரு BU கணேஷ் பிரசாத் அவர்களிடம் கற்றுக்கொண்டார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வாய்ப்பாட்டு, வயலின் மற்றும் வீணை இசையில் 8 கிரேட்ஸ் முடித்துள்ளார். 8 கிரேட்ஸ் முடித்துள்ளார். எல்லாரும் கொஞ்சம் கை தட்டுங்க. இப்பொழுது இசையில் MFA, அதாவது மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படித்து கொண்டிருக்கிறார். இவர் அவருடைய தந்தை சேது கணேஷ் அவர்களோடு பஜனை கச்சேரிகளில் ஹார்மோனியம் வாசித்து வருகிறார். திரு ஈரோடு ராஜாமணி பாகவதர், திரு கோவை ஜெயராமன், திரு கார்த்திக் ஞானேஸ்வர், திரு கடையநல்லூர் கோபாலதாஸ் பாகவதர் ஆகியோருக்கு ஹார்மோனியம் வாசித்துள்ளார். கோவில்களில் நிறைய கச்சேரிகள் பாடியுள்ளார். கலை பண்பாட்டுத்துறை பரிசினை 2 முறை வென்றுள்ளார். (2024) முதல் பரிசினை திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டரிடம் பெற்றார். இன்னும் பல பரிசுகளையும் வென்றுள்ளார். அது மட்டும் இல்லை, ஜெயஜனனி பாடும் பொழுது நடுவில் ஒரு பளிச்சுன்னு ஒரு 2-3 தடவை, எத்தனை பேர் இதை கவனிச்சேன்னு தெரியல, ரொம்ப அருமையாக பண்ணினா. அந்த 2வது குரல் சேர்ந்து பாடுற அளவுக்கு அது இழைந்து வந்தது. அதனால ஒரு பாராட்டு, ஒரு கைத்தறல் கொடுக்கலாம். இப்போது குமாரி ஷியாமளாவை அவளுடைய இசை விருந்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
மன
வழியும் சொல்வான். ஆகின்ற குருவாகி ஞானம் காட்டி அலைகின்ற மனமடங்க வழியும் சொல்வான். தேகின்ற திரை போல உள்ளத்தேகும் தீமையெல்லாம் மங்கிவிடும் வழியை சொல்வான். தேகின்ற திரை போல உள்ளத்தேகும் தீமையெல்லாம் மங்கிவிடும் வழியை சொல்வான்.
ஸ்ரீராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. பகவானுடைய பேரருள்னால த லாஸ்ட் பட் ஒன் இந்த இனிய இசை விருந்து மிக மகிழ்ச்சிகரமாக மனதுக்கு நிறைவாக முடிந்துள்ளது. செல்வி ஷியாமளா வெளுத்து கட்டிவிட்டாள் இல்லையா? பாடல் வயலின் என்ன, ஹார்மோனியம் என்ன, வீணை என்ன, இப்போ வாய்ப்பாட்டு என்னன்னு சொல்கிற மாதிரி அத்தனை இதிலேயே தன்னுடைய ஆற்றல்களை காட்டி நம்மை மகிழ்வித்திருக்கிறாள். அவளுக்கு ஒரு பெரிய பாராட்டுதல் கைதட்டல் கொடுக்க வேண்டும். அவள் மேலும் மேலும் இந்த கலைகளிலெல்லாம் மிகச் சிறப்பாக தேர்ந்து இதன் உயரங்களை தொட வேண்டும் என்று பகவானிடம் வேண்டிக் கொள்கிறேன். பல மேடைகளிலும் ஏதோ ஒரு விதத்தில் வயலினாலோ அல்லது வீணையினாலோ அல்லது ஹார்மோனியத்தினாலோ வாய்ப்பாட்டினாலோ எப்பொழுதும் பங்கேற்று எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க வேண்டும், கலைவாணியாக விளங்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். இப்பொழுது பகவானுடைய பிரசாதங்களை அந்த கலைஞர்களுக்கெல்லாம் அளித்து கௌரவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரம சார்பில் ராஜேஸ்வரி அம்மா ஜெய ஜனனி அவர்களுக்கு பகவானுடைய பிரசாதத்தை அணிவித்து அளிப்பார்.